ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இன்விசிபிள் செட் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா. இதுக்கு ஒரு கியர் ஒயர் எடுத்துக்கோங்க. இது எல்லா ஜுவல்லரி மேக்கிங் ஷாப்லேயும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நோஸ் பில்லர் எடுத்துக்கோங்க. இது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது கட்டர். நெக்ஸ்ட்டு இது அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப்பு, பின்னாடி மாட்டிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்போம். இது ஒரு லாக்கு. தென் இது பென்டென்ட்டு, சம் பென்டென்ட்ஸ். இது முக்கியமாக கியர் லாக். இது சுகர் பீட்ஸ் ஃபார் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்க்கு. இதெல்லாம் வச்சு தான் நம்ம இப்போ ஒரு இன்விசிபிள் செயின் மேக் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு கியர் ஒயரை ஒரு 45 சென்டிமீட்டர் லென்த்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நெக்கை ஒட்டினா உங்களோட நெக்கோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் ஃபஸ்ட்டு சென்டரில் வச்சுக்கிட்டு இதில் ஃபஸ்ட்டு நான் போட போகிறது என்னென்னா ஒரு கியர் லாக் போட போகிறேன். அப்போ தான் என்ன பண்ணணுன்னா நம்மளுக்கு ஈஸியாக நெக்ஸ்ட்டு பெண்டன்ட் போடும்போது ஈஸியாக இருக்கும். நான் போடுறத கரெக்டாக பாடுங்க, ஆர்டர் படி போடுங்க, ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு போடுறது சுகர் பீட்ஸ் போடுறோம். ஃபஸ்ட்டு கியர் லாக், ரெண்டாவது சுகர் பீட்ஸ் போடுறோம். போடும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா பென்டென்ட்டே சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் செஞ்ச பென்டென்ட் போடுறேன். இந்த பென்டென்ட் ஒரு ஹேண்ட்மேட் பென்டென்ட் தான். இதை நீங்கள் கடையில் ரெடிமேடாகவும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஹேண்ட்மேடாக செஞ்சு நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா, இந்த பெண்டன்ட் மேக்கிங் வீடியோ வேணும்னா நான் கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் பெண்டன்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தால ஒரு சுகர் பீட் போடுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கியர் லாக் போடுறேன். எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். சென்டரில் இருக்கிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் என்ன பண்ணணுன்னா பென்டென்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது பென்டென்ட் போட்டாலோ இல்லைன்னா உங்கள் நெக்கில் போடும்போது அது சென்டர் பார்ட்டில் இருக்கும். இதை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா சென்டரில் இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நான் போட்டிருக்க 2 கியர் லாக்கு என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நோஸ் பில்லர் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுறேன். அப்போனா என்ன ஆகுனா பென்டென்ட் நீங்கள் போட்டிருக்கிற அந்த எதுவுமே என்னென்னா அங்கேயும் இங்கேயும் மாறாது. அதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா கியர் லாக் 2 சைட்லேயுமே கொடுக்குறோம். நீங்களே பாருங்கள், இப்போ இது எந்த சைடுமே நகராது. அந்த போட்ட பென்டென்ட் அப்படி இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பார்த்தீங்களா, எந்த சைடுமே லாக் ஆகாது. நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு 5 பென்டென்ட் செஞ்சு வச்சுருக்கேன்ல, எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பண்ணுற ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு ஒரு கியர் லாக் போட்டுக்கிறேன். இது எப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் கேப் விட்டு அதுலேருந்து ஒரு 3 சென்டிமீட்டர் தள்ளி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கியர் லாக் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சுகர் பீட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பென்டென்ட், அப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ், அப்புறம் ஒரு கியர் லாக் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இப்போ கியர் லாக்கும் போட்டாச்சு. போட்டு இதையும் எப்படின்னா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த கியர் லாக் எங்கேயுமே போகும். பார்த்தீங்களா, பென்டென்ட் எங்கேயுமே ஆடவில்லைங்களா. அதுக்காக தான் நம்ம இதை போடுறோம். அது அந்த இடத்துல ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா எல்லா பென்டென்ட்டையும் இந்த மாதிரி கோத்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா, இப்போ நான் 3 பென்டென்ட்டுக்கு இது மாதிரி போட்டிருக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி இன்னும் 2 பென்டென்ட் இருக்குது. அந்த 2 பென்டென்ட்டுக்கு போட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, ஒரு நெக் பீஸ் ரெடி ஆகிடுச்சிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான். இதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி 5 பென்டென்ட் கரெக்டாக அந்தந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டாலே போதும். உங்கள் நெக்கில் போடும்போது ரொம்பவே எலகண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப டைம் சேவிங் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் கரெக்டாக இதை யூஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப்பும் லாக்கும் இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் பண்ணியிருக்க மாதிரியே ஒரு
கியர் லாக் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாக். இந்த லாக் நான் வந்து அதில் ஆல்ரெடி காட்டியிருப்பேன். இதுவும் எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும், எல்லா ஜுவல்லரி மேக்கிங் ஷாப்லேயுமே கிடைக்கும், எல்லா கிராஃப்ட் ஸ்டோர் ஸ்டேஷனரி ஷாப்லேயும் இது கிடைக்கும். நீங்கள் வந்து அங்கே வாங்கிக்கலாம். சப்போஸ் அங்கே வாங்க முடியலன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் வந்துட்டு கொடுக்குறேன். ப்ராடக்ட்டோட லிங்க் கிடச்சிச்சின்னா நீங்கள் அதில் யூஸ் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதை எடுத்து மேலே இருக்க ஸ்டிஃப் எடுத்து கரெக்டாக நீங்கள் அந்த கீர் லாக்குக்குள்ளே விடுங்க. கீர் லாக்குக்குள்ளே விட்டுட்டு அப்புறம் அந்த கீர் லாக்கு வந்து நோஸ் பில்லர் வச்சு கரெக்டாக நீங்கள் வந்து வெளில விட்டுட்டு கொஞ்சம் அந்த இது வெளியில் வர மாதிரியே நீங்கள் விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் டக்குன்னு நீங்கள் பண்ணும்போது சில நேரம் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் பண்ணிவிட்டு கரெக்டாக லாக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பண்ணியிருக்கல அந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் அந்த அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப்புக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஒரு கீர் லாக் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் மேலே இருக்கிறத எடுத்து உள்ள கீர் லாக்குக்குள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு நோஸ் பில்லர் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான நம்மளோட இன்விசிபிள் நெக் பீஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு பென்டென்ட் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸ்டோர்ஸ்லேயுமே நிறைய பென்டென்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுனா உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இதே பென்டென்ட் நீங்கள் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா 40 to 50 rupees இருக்கும். இதே நெக் பீஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 250 to 350 வரை கண்டிப்பாக தாராளமாக கேட்பாங்க. அதை விட அதிகமாக தான் கேட்பாங்க. நீங்கள் வந்து இதை வீட்டில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இதை நான் இப்போ பேசிக் தான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கு. இதுலேயுமே நிறைய அட்வான்ஸ்டு இருக்குது. ஃப்ளோரல் போட்டு யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். நிறைய டைப் இருக்குது. நான் இப்போ சொல்லி தந்திருக்கிறது ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான் சொல்லி தந்திருக்கேன். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்பவே இருக்கும். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணணும்லாம் தேவை கிடையாது. மினிமம் என்ன பண்ணணுன்னா ஒரு 50 rupeesக்குள்ளே தான் இது எல்லாமே ஆகும். மொத்தமாக பல்காக வாங்கினீங்கன்னா மோர் ஓவர் இது ஒரு 100 rupeesக்குள்ளே தான் ஆகும். வாங்கி நீங்கள் வீட்டில் இருந்தே இந்த பென்டென்ட் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்கவும் இதை போட்டால் அந்தளவுக்கு எலகண்டாக இருக்கும். இது பார்க்கவும் ரொம்ப எலகண்டாகவும் இருக்கும். இது பார்க்க ரொம்ப எலகண்டாகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் எந்த இதுலேனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு சிம்பிள் டெக்னிக்காக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இதுலேயுமே கொஞ்சம் நல்லாவே இது கொஞ்சம் இன்னும் நான் வந்து நல்லா ரிச்சாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு செட் மேக் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் வந்து போடுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரியே பண்ணுறேன். நம்ம இந்த ப்ராடக்ட்டு நம்மளோட பேஜ்லேயுமே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஸ்டா பேஜில் வேணுங்கிறவங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் எப்படி மேக் பண்ணுறது எல்லாமே என்னை அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.